அது எப்படி மாமா? நான் போட்டா மட்டும் சப்பளிஞ்சு போயிருது, நீ போட்டா மட்டும் பூரி புசு புசுன்னு வருதே, எப்படி? குஷ்பு மனசுல நினைச்சுக்கிட்டே பூரிச்சுட்டா உப்புன்னு வர மாதிரி இருக்கு. ஓ பூரி குஷ்பு மாதிரி வந்தது பாரு. இதான் குஷ்பு பூரி. சப்போஸ் உப்புலனா அது சிம்ரன் பூரி. ஓ உப்பு. இதனடா இது புதுசா இருக்கு, பூரி சுடுறக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறியே. அது என்ன கிளி? இது நக்மா பூரி. அது நக்கி இல்ல உப்பி வந்தா வேற 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 எப்படி உப்பி வருது பாருங்க 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 பாரு எப்படி உப்பு வருது. உப்பி வந்தா குஷ்பு பூரி. குஷ்பு மேம் ஹார்ட் பத்தியா இப்படி எல்லாம் பூரி போட்டா புருஷ கையால பூரி போட்டா மட்டும் தான் உப்பிட்டு வருது. இல்லைன்னா நீங்களாம் படங்கினா சாப்பிடுதான் வருது. ஒரு நாள் ஹெல்ப்புக்கு வந்து நின்னுட்டு, ஆனா நீ பண்ற அட்டூழியா இருக்கு பாரு. குஷ்பு சிம்ரன் அக்குமா வரைக்கும் நீ எடுத்துருக்குற. அவங்கள எவ்வளவு பெரிய ஆட்டி சாப்பிடல நினைச்சுக்கிட்டே பூரி சுட்டுறதுல பூரி இப்படி எடுத்துருக்குது. பூரி பூரி எங்க என்ன நினைச்சு ஒரு பூரி சுடு பாப்பேன் எப்படி? இல்ல இப்ப நீ வந்து நீ என்ன நினைச்சு இப்ப ஒரு பூரி சுடணும் கண்டிப்பா. நினைச்சு பூரி சுட்டா இந்த பூரி உப்பு தான். இப்ப இத நீ போடணும், உப்பணும். அது இப்ப மவனே உப்பல நீ பாரு, நீ உப்பிடுவ. ஏய் நாங்க பூரி போட்டு உப்பாம போகுமா? ஒரு பக்கம் உப்பாம இருக்கு, அது ஒன்னே மாதிரி வேலை சொல்லி போட்டா பூரி கூட சரியா உப்ப மாட்டேன் பாரு. மத்த பொருள் எப்படி உப்புச்சு பத்தியா? பாதி கடிச்ச பூரி கூட அம்சமா வந்துச்சு, ஆனா வேற ஒன்னே மாதிரி வந்துருக்கு பூரி கூட. என்னை பாருங்க, சப்புன்னு அரைஞ்சன்னு வச்சுக்கோ, காது கேட்காம. ஏண்டா ஒரு பூரி கூட கம்பேர் பண்ணி நீ என்னை பேசிட்டு இருக்க? உனக்காக கஷ்டப்பட்டு குருமா வச்சு 2 பூரி சுடுறா அப்படின்னு சொன்னதுக்கு சீ